ஹலோ ஆல், நான் இன்றைக்கி இந்த ஒயிட் பீன்ஸை வச்சு டேஸ்டியான ஒரு கறி பண்ண போகிறேன். இது லீமா பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டபுள் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. பட்டர் பீன்ஸ்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பீன்ஸில் ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் B12, B6 அந்த மாதிரி பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இதில் நிறைய இருக்குது. இது ரொம்பவே நல்லது. இதை யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு கறி இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இந்த பீன்ஸ் ஒரு 10 ஹவர்ஸாவது தண்ணியில் நல்லா ஊறணும். இன்றைக்கி பண்ண போகிறீங்கன்னா நேற்று நைட்டே நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் இதை நேற்று நைட்டு தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வேக வைக்க போகிறேன். குக்கரில் வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். ஒரு 4 விசில் வரைக்கும் இதை வேக வைக்கணும். வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த பீன்ஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாலு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன சின்னதாக கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மசாலா தனியாக அரைக்க வேண்டாம், வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு பண்ணலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் சால்ட்டு. இது கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலை. இது ஆப்ஷனல் தான், இது இருந்தால் நல்லாயிருக்கும். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸு. பீன்ஸ் இப்போது ரொம்ப நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சு. ஒரு 4-5 விசில் வரைக்கும் நான் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ குழம்பு பண்ணிடலாம். இப்போ பேன் நல்லா சூடானதும் இதில் ஆயில் விட்டுறேன். இதில் 1 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடுகு கூட போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் அதில் வெங்காயம் போடுறேன். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம பீன்ஸ் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் சேர்க்குறேன். அதோடையே நம்ம இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துடலாம். இது போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட வாசனை எல்லாம் நல்லா ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடணும். இப்போ லிட்டு எடுத்துடலாம். லிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணும்போது தக்காளி சீக்கிரம் வெந்துடும். இப்போ லிட்டு எடுத்துட்டு 1 நிமிஷம் குக் பண்ணணும். இந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணால் குழம்பு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 நிமிஷம் நம்ம இதை வதக்கணும். மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். இந்த மசாலாலாம் 1 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இப்போ மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நான் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். குக்கரில் எக்ஸஸாக தண்ணி இருந்தாலும் கூட அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் போட்டதும் கொஞ்சம் பீன்ஸை நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை அப்படியே லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரையை நான் அதில் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெந்தயக்கீரை கிடைச்சாலும் அதை இதில் போடலாம். அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக அது சேர்க்கும்போது. இது எதுவும் சேர்க்கலைன்னா கூட குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது டபுள் பீன்ஸ் குழம்பு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி குழம்பு பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது.
நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.